என்னது இது? நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒட்டுறீங்க. நீ படிக்க கூடாதுன்னு தான் ஒட்டுறோம். அடுத்தவங்க எழுதின லெட்டரை படிக்கிறது நாகரீகம் இல்லப்பா. இந்தா போய் போஸ்ட் பண்ணி போ, எல்லாம் சரியா வரும். போ இந்தா. உங்க மேல பாரத்தை போட்டு பண்றேன். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? இந்தடா. எல்லாம் நல்லபடியா முடியும். நம்பிக்கையோட போ வேட்டையா. போடா உன் மண்டையில மாடுவேய. கண் என்ன போடதில்லையா வச்சிருக்க? என்ன கருமம் இது? இந்த நாத்த நாருது. முதல்ல வீட்டுக்கு போய் குடிக்கணும். உடல புடுங்குதுடா சாமி. குடிச்சிட்டு போயே போஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளால இந்த நாத்தத்தெல்லாம் தாங்க முடியாது. மருமகனே, என்ன மருமகனே, கோழி பண்டிகை கொண்டாடிட்டு வரீங்களா? கோழி பண்டிகை? அதான் மருமகனே, இந்த வட இந்தியாவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாயம் பூசி விளையாடுவாங்களே, அதை தான் சொன்னேன். அது கோழி பண்டிகை இல்ல மாமா, ஹோலி பண்டிகை. எங்க சொல்லுங்க பாப்போம். ஹோ அட சும்மா சொல்லுங்க என் கூடயே. ஹோ. டேய் விளக்கண்ண, பெரிய இவரு. ஏங்க மாமா, நான் பாட்டுக்கு தானே போயிட்டு இருந்தேன். எதுக்கு என்னைய கூப்பிட்டு வம்புக்கு இருக்கிறீங்க? போடான்றல. உத்தரவுங்க மாமா. நீங்க மிரட்டுறதால நான் ஒண்ணும் போல. என்னால இந்த கப்பு தாங்க முடியல, அதனாலதான் போறேன். பாத்தீங்களா? சட்ட பாக்கெட்ல இருக்கிறது தான் அந்த லெட்டரா இருக்குமோ? மூச்சு விடவும் முடியல, மூச்சு விடாம இருக்கவும் முடியல. நாத்தம் குடல புரட்டுதுரா சாமி. முதல்ல ஒரு குளியல போடணும், அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம். இந்நேரம் குளிக்க ஆரம்பிச்சிருப்பான். அந்த லெட்டரை படிச்சு பார்த்து என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். மருமகனே, குளிக்க போயிட்டியா? போகும்போது லெட்டரை ஒளிச்சு வைக்காம அசால்ட்டா சட்டையிலே வச்சுட்டு போயிட்டீங்களே மருமகனே. என்ன எழுதியிருப்பான் இவன்? வேட்டையன் கூடவே வாழ ஆரம்பி. வேட்டையன் தான் உன் கணவன். இனிமேல் அவன்தான் உனக்கு சகலமும். தயவு செய்து மறந்துவிடு. இப்படிக்கு சக்தி சரவணன்.